என்னக்கா இது? வீட்டுக்கு பெரியவங்க நீங்களே இப்படி சொன்னா என்னக்கா அர்த்தம்? நான் ஒன்னும் குமரனுக்கு கல்யாணம் வேணான்னு சும்மா சொல்லல காமாட்சி, அனுபவத்துல சொல்றேன். என் புள்ள கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி அதனால அவன் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். நீ அத கண் கூட பாத்துக்கிட்டு தானே இருக்க. எப்படி இருந்த பையன் பொண்டாட்டியால கடனாளி ஆகி இப்ப பகல்லே குடிச்சிட்டு பைத்தியக்கார மாதிரி ரோட்லயே புரண்டுட்டு இருக்கான். இந்த நிலைமை உன் பிள்ளைக்கும் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் அவனுக்கு கல்யாணம்ன்ற ஒன்னே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் இஷ்டத்துக்கு விடு, தனியா சந்தோஷமா இருக்கட்டும். கல்யாணம்லாம் அப்புறமா யோசிக்கலாம். அப்போ ஏற்கனவே குழந்தை உண்டாயிருக்கு. இவ எதையும் நம்ம கிட்ட மறைக்கிறாளோ? ஆனந்தி, என்னம்மா? நான் உன்னை கேட்டா கோச்சுக்க மாட்டியே? அதே நேரத்துல நான் கேக்குற கேள்விக்கு எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுவேன்னு நான் நம்புறேன். என்னம்மா நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க? அப்படி உன்கிட்ட மறைக்கிற அளவுக்கு நீ என்ன கேட்க போற? எல்லாம் உன் குழந்தை விஷயத்த பத்தி இல்ல ஆனந்தி. நம்ம பாத்துட்டு வந்தது ரொம்ப சக்தி வாய்ந்த ஜோசியர். அவரோட கணிப்பு இது வரைக்கும் தப்புனதே இல்லன்னு எக்கச்சக்க பேர் சொல்லிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ உன் வயித்துல ஒரு குழந்தை ஏற்கனவே உருவாயிருக்குன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னதை என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. குழந்தை விஷயத்துல ஏற்கனவே ஏதாவது நடந்திருக்கா? நீ ஏதாவது எங்க கிட்ட சொல்லாம மறைக்கிறியா? அம்மா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அது வந்து அத்தை, பொதுவா 2 பேரும் பேசுறத ஒட்டு கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு நேரம் நீங்களும் ஆனந்தியும் பேசிட்டு இருந்தத நான் மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டேன். அதுக்கு தான் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி அத்தை. இதுக்காக எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க என்ன 3வது மனுஷனா? நான் சும்மா ஆனந்தி கிட்ட ஆனந்தி கிட்ட சும்மா குழந்தை விஷயத்தை பத்தி பேசினேன். அதானே? ஆமா. ஏமா ஆனந்தி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்க கிட்ட இருந்து மறைக்கலாம். நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அத்தை கிட்ட சொல்லிரு பாரு, நீ இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கேன்னு எனக்கே ஷாக்கிங்கா இருக்கு. என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா நம்ம குழந்தை விஷயத்த நீ அத்தை கிட்ட சொல்லாம மறைச்சது ரொம்ப